இப்போ வந்து நம்ம ஸ்கர்வி பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கர்வியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கர்வி இஸ் விட்டமின் சி. அதுக்கப்புறம் ஸ்கர்வி வந்து விட்டமின் சி அஸ்கார்பிக் ஆசிட் டெரிவேட்டிவ் வாட்டர் சாலபிள் விட்டமின்ஸ்னு சொல்கிறாங்க. விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சினால் வரக்கூடியது. அதுக்கு ஸ்கர்வினா வந்து ஸ்கார்போட்டிஸ் பேர் தான் வந்து ஸ்கர்வின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கர்வி இஸ் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஆஃப் த விட்டமின் சியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபியூ வீக்ஸ் டு மந்த் வரைக்கும் இருக்கும் நம்ம வாயில். அதுக்கப்புறம் வந்து விட்டமின் சி வந்து இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நோ விட்டமின் சி இந்த சப்ளிமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வாயில் வந்து இவ்வளோ இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இட் காசஸ் ஸ்கர்வி வந்து எத்தியாலஜி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ மோஸ்ட் மெமலியனில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மெமலியனில் இருக்குது சொல்கிறாங்க. விட்டமின் சி த்ரூ த டயட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சக்கர் டு காமன்லி இந்த ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் 5 to 10 month 10 ஏஜில் உள்ளவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து கொடுக்கணும். இந்த ஸ்கர்வி இருக்காங்க. இந்த ஸ்கர்வியோட பேத்தோபிசியாலஜி வந்து விட்டமின் சி வந்து டெஃபிஷியன்சி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இம்பேர் த ஃபோகசிவ் ப்ராப்பர்ட்டி வந்து கம்மியாகுது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா தீஸ் ஆர் காமன்லி வந்து டிஷ்யூ அண்ட் எண்டாத்தீலியம் வந்து ரப்சர் ஆகி these are the form of அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து abandoned capillary accumulation இருக்குது. எக்ஸ்ட்ரா கெரட்டின் சைட் இருக்கா, இது வந்து கம்மு. அதுக்கப்புறம் வந்து இது கம்மு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னது, அதுக்கப்புறம் இன்டெஸ்டைனு, கன்ஜங்டிவா, ஸ்கின்னு, பிளாடரு, கிட்னி அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து ஸ்கெலிட்டல் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்கெலிட்டல் சைட்டில் வந்து இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஸ்கெலிட்டல் மேனிஃபெஸ்டேஷனில் பேத்தோபிசியாலஜியில் வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் எண்டோதீலியத்தோடு மிக்ஸ் ஆகி ஒரு மியூக்கஸ் மெம்பரேனோட ஒரு ஹெமரேஜ் வந்து ஒரு நல்ல வந்து பெனித்தாகுது. அதை சொல்கிறது நல்லா பெனித்தாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து சப்பெரியாஸ்ட்ரியல் ஹெமரேஜ்னு சொல்கிறாங்க. சப்பெரியாஸ்ட்ரியல் ஹெமரேஜ் வந்து நடக்கும். இது வந்து அக்குமுலேஷன் இன்டு த பிளட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ளோவிங் அவுட் டு த பெரியாஸ்ட்ரியம். அதுக்கப்புறம் கிளாட்டிங் பிளட் வந்து எய்தர் ரீஅப்சார்ப் பண்ணும். கிளாட்டிங் பிளட் இருக்கா, இந்த கிளாட்டிங் பிளட் வந்து எய்தர் ரீஅப்சார்ப் இருக்கும் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் டு த ஃபைப்ரஸ் டிஷ்யூவில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிருக்கு. சப்பெரியாஸ்ட்ரியல் வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூவில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹெமரேஜ் வந்து மேபி அதுக்கப்புறம் வந்து மெட்டாஃபைசிஸாக வந்து இருக்கும். இது வந்து எண்டோதீலியலில் வந்து போய் அந்த கால்சிஃபைட் வந்து கார்ட்லேஜினஸாக இருக்குது. தீஸ் ஆர் த அக்குமுலேஷன் ஆஃப் ஏ லார்ஜ் அமௌண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ராட் லேயர் ஆஃப் த கால்சிஃபிகேஷன் ஆஃப் த கார்ட்லேஜன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒயிட் லைன் ஆஃப் ஃப்ரெங்கிள், அதுக்கப்புறம் ஃப்ரெங்கிள்னு சொல்கிறாங்க. ஒயிட் லைன் வந்து ஃப்ரெங்கிள் சொல்கிறாங்க. இது வந்து எபிஸ்டாசிஸ் ஆஃப் த ஜோன் ஆஃப் கால்சிஃபைடு அதுக்கப்புறம் வந்து கார்ட்லேஜ். ஜோன் ஆஃப் கால்சிஃபைடு கார்ட்லேஜ் வந்து அக்குமுலேட் பை தி போனால் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிக்கர் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விம் பெர்கர் ரிங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து மெட்டாஃபைசிஸ் டு தி ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ஹெமரேஜ். தீஸ் ஆர் பிகம் டு த அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் எமிட்டிக்காக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ஹைப்பர் எமிட்டிக்காக இருக்குதா, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து லேக் ஆஃப் போன் ஸ்ட்ரக்சரே வந்து கம்மியாகுது. லேக் ஆஃப் போன் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஆஸ் த ரிசல்ட் வந்து எபிஃபைசிஸ் செப்பரேஷன் நடந்து எபிஃபைசியல் பிளேட் மேபி கம்ப்ளீட்லி டிஸ்பிளேஸ் ஆகி அண்ட் ஷார்ட் டு த ஹெமரேஜ். தீஸ் ஆர் த்ரூ அவுட் த மேரோவா அண்டு செகண்டரி அனிமியான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கிரவுண்ட் கிளாஸ் அப்பியரன்ஸில் ஒரு கிளினிக்கல் ப்ராக்டிஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த இன்ஃபென்ட் வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்டு பேல், அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரல், தீஸ் ஆர் த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் த அதுக்கப்புறம் இம்யூனல் ஆஸ் த மசில்ஸ் ஆர் ஸ்பாசம். திஸ் ஆர் ஆக்ட் அஸ் அ attempt of more limb result. The children are carry out the excessive pains and palpable
tender, palpable tender mixing and swelling of the bone as a result வந்து subperiosteal hemorrhage வந்து வர சான்ஸ் இருக்குது. These are the result of the hemorrhage, the swelling of the அதுக்கப்புறம் வந்து the swelling of the அதுக்கப்புறம் வந்து infant லேட்டராக வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து கம் வந்து ப்ளூயிஷ் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்வெல்லிங், அதுக்கப்புறம் வந்து அப்பர் சென்டர், அதுக்கப்புறம் சென்டர் இன்சிசருக்கு மேலே வந்து ஒரு கம் வந்து நல்லாவே வந்து இதாக இருக்கும். அதுக்கப்புறம் கம் வந்து நல்லாவே வந்து பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் டீத் வந்து அதுக்கப்புறம் லாஸ் அண்ட் பிரிட்டில் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிச்சன்ட் அண்ட் ஸ்கின் அது சப்மியூக்கோஸால் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரோஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சார்பூட்டிக் ரோஸ்ட்ரி அனிமின்னு சொல்கிறாங்க. ஹீமோலைசிஸ். அதுக்கப்புறம் லேப் டயக்னோசிஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லேப் டயக்னோசிஸில் வந்து எல்அஸ்கார்பிக் லெவல் வந்து 0.5 mmக்கு அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. நார்மல் லெவல் வந்து 1 mg அதுக்கப்புறம் வந்து 1 mg பெர் டெசிலிட்டராக இருக்குது. சிசிபி அனிமியாவாக இருக்குது. 1 mg இதாக இருக்குது. சிசிபி அனிமியாவாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சிசிபி அனிமியாவாக இருக்குது. எக்ஸ்ரே வந்து ஃப்ளெக்கிள்ஸிங்கு, அதுக்கப்புறம் விமர், அதுக்கப்புறம் வந்து கிரவுண்ட் ஃபைனிங், சப்பெரியாஸ்ட்ரியல் ஹெமரேஜ், எபிஃபேசியல் செப்பரேஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்பாஸு, அதுக்கப்புறம் போன்ஸு, அக்யூட், அதுக்கப்புறம் ஆஸ்டியோமைட்டிஸ், அதுக்கப்புறம் லைட்டிக் அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்டிட்டிஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஆஸ்டியோஜெனசிஸ், அதுக்கப்புறம் இன்ஃபேண்ட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து விட்டமின் சி, ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டேப்லெட் ஆஃப் கிளாவோலின், அதுக்கப்புறம் வந்து கிளாவிட்டானிக் ஆசிட் கொடுக்கலாம் சில்ட்ரனுக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதான்.